ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அழியா செல்வம் சமண முனிவர்கள் எழுதின பாடல்கள் தான் வந்துட்டு என்னென்னா நாலடியார் நூல்னு சொல்லுவோம். அதில் ஒரு சமண முனிவர் எழுதின பாடல் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. கல்வி தான் வந்து என்ன அழியா செல்வமாக வந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து என்ன இங்கே பாடல் வரியில் தெரிஞ்சுக்க போகிறோம். பெற்றோர்கள் வந்து என்னென்னா தன்னோட குழந்தைகளுக்கு வந்து பல வகையான செல்வங்களை வந்து சேர்த்து வச்சுருந்தா கூட கல்வி தான் வந்து என்ன அழியா செல்வமாக இருக்கும். அதனால் வந்துட்டு அதை வந்து சேர்த்து வைக்கிறோம் அப்படிங்கிறதான் வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க. பாடல்னு பார்க்கும்போது வைப்புலி கோட்படா வாய்திரியை கேடில்லை மிக்கச் சிறப்பின் அரசர் செரின் வல்வர் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சைமற்று அல்லபிற அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சமண முனிவர் பாடல் வந்து சொல்லப்படுது. விச்சைங்கிறது வந்து கல்வி. இப்போ வந்து என்னென்னா வந்துட்டு கல்வி அப்படிங்கிறது வந்துட்டு என்னென்னா பொருள் போல் வந்து என்னென்னா சேர்த்து வச்சுக்கிற மாதிரி இருந்தாலும் கூட வந்துட்டு அதை வந்து என்னென்னா பிறரால் வந்துட்டு எடுத்துகிட்டு போக முடியாது அப்படிங்கிறத வந்துன்னா ஃபஸ்ட்டு வேர்டில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்துட்டு என்னது அப்படின்னு பார்க்கும்போது பிறருக்கு வந்துட்டு நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் அப்படின்னு வந்து இருக்கப்போ அது வந்து குறையவே குறையாது. அவங்கக்கிட்ட வந்து கொடுத்தாலும் வந்துட்டு அது வளரதான் செய்யும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்து வந்து மிகப்பெரிய அரசராக இருந்தாலும் கூட வந்துட்டு அவரால் வந்துட்டு இதை வந்து என்னென்னா கவர முடியாது அப்படிங்கிறத வந்துட்டு அடுத்த லைனில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்துட்டு அதனால் வந்துட்டு இப்படிப்பட்ட சிறப்பான வந்துட்டு கல்வியை வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னென்னா நம்ம குழந்தைங்களுக்கு வந்து தரணும். பெற்றோர்கள் வந்துட்டு அவங்களோட குழந்தைங்களுக்கு தரணும். அதுதான் வந்துட்டு என்ன சிறந்த செல்வமாக கருதப்படுமே தவிர மற்ற செல்வங்கள் வந்துட்டு செல்வங்களாக ஆகாது அப்படிங்கிறத வந்து சமண முனிவர் பாடலில் வந்து கொடுத்துருக்காங்க. சொல் பொருள் அப்படின்னு பார்க்கும்போது வைப்புலி அப்படின்னா வந்துன்னா பொருள் சேமித்து வைக்கக்கூடிய இடம். அந்த மாதிரி வந்து என்ன சேர்த்து வச்சா கூட வந்து என்ன கல்வி வந்து பிறரால் வந்துட்டு கொல்லப்படாது, திருடப்பட முடியாது அப்படிங்கிறத வந்து ஃபஸ்ட் லைனை கொடுத்துருந்தாங்க. அடுத்து கோட்படா அப்படின்னா வந்துன்னா ஒருவராலும் கொல்லப்படாது. வாய்த்து ஈதல் அப்படிங்கிறது வந்துன்னா வாய்க்கும்படி கொடுத்தாலும் பிறருக்கு வந்து கொடுத்தாலும் வந்துட்டு அது வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு மறக்காது, அது வளரதான் செய்யும்னு சொல்லியிருப்பாங்க. விச்சை அப்படிங்கிறது வந்து கல்வி. அடுத்து நூல்வெளின்னு பார்க்கும்போது என்னென்னா நாலடியார் அப்படிங்கிற நூல் வந்துட்டு சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாக வந்து இது கருதப்படுது. இது வந்து 14 கீழ்கணக்கு நூலாக வந்து சொல்லுவாங்க. இந்நூல் வந்துட்டு என்னென்னா 400 வெண்பாக்களை வந்து கொண்ட நூல். இதுக்கு வந்து வேறு சில பேர்கள் அப்படின்னு பார்க்கும்போது 4 400 வேளாண் வேதம் அப்படின்னு சொல்லுவாங்க. வேளாண் வேதம் அழைக்கப்படக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் டைம் 2022 குரூப் 2ல் கேட்டிருந்தாங்க. அப்போ வேளாண் வேதம்னு அழைக்கக்கூடிய நூல் வந்துட்டு நாலடியார் அப்படிங்கிறது. இது வந்து திருக்குறள் போன்றே வந்து அறம் பொருள் இன்பம் அப்படின்னு சொல்லி வந்து முப்பால் பகுப்பு கொண்டதாக வந்துட்டு இந்த நூல் வந்துட்டு இருக்குது. அதனால் வந்து என்ன திருக்குறளுக்கு இணையாக வைத்து வந்து போற்றப்படுது இது. அதனால் இதை வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா 4ம் 2ம் சொல்லுக்குருதி அப்படின்னு சொல்லி வந்து தொடர் மூலயமா நம்ம வந்து இந்த நூலை வந்து அறிஞ்சிக்க முடியுங்கிறாங்க. இந்த நூலை வந்து நாலடியாரை வந்து தொகுத்தவர் அப்படிங்கிறவங்க வந்துட்டு என்ன பதுமனார் அப்படிங்கிறவர் தொகுத்திருப்பார். ஜியு போப்போ வந்து இந்த நூலை வந்து ஆங்கிலத்தில் வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. அடுத்தது இதே வந்து கல்வியை பற்றி வந்து இன்னொரு தனிப்பாடல் திரட்டு பாடல் கொடுத்துருக்காங்க. வெள்ளத்தால் அழியாது வெந்தலால் வேகாது வேந்தராலும் கொள்ளத்தான் முடியாது கொடுத்தாலும் நிறைவின்றி குறைவுறாது கள்ளர்க்கோ பயமில்லை காவலுக்கு மிக எளிது கல்வி என்னும் உள்ள பொருள் உள்ளிருக்க புறத்தேயோர் பொருள் தேடி உழல்கின்றீரே அப்படின்னு சொல்லி பாடல் கொடுத்துருக்காங்க. தனிப்பாடல் திரட்டு. இதுவும் வந்து என்ன கல்வியோட சிறப்பு தான் வந்து என்னங்க வந்து சொல்லியிருக்காங்க. 1 மார்க்கு. ஒருவர் வந்து தம் குழந்தைகளுக்கு வந்து சேர்த்து வைக்கக்கூடிய செல்வம் அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி தான். கல்வியை வந்து என்ன போல் வந்துட்டு டேஸ் செல்வம் வேறில்லை அப்படின்னா வந்துன்னா கல்வியை போல் வந்துட்டு கேடில்லாத செல்வம் வந்து வேறு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும். அடுத்து வாய்த்தீதின் அப்படிங்கிறத பிரித்தோம் அப்படின்னா வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படிங்கிறது கிடைக்கும். கேடில்லை அப்படிங்கிறத வந்து பிரிக்கும் போது கேடு கூட்டல் இல்லை, எவன் கூட்டல் ஒருவன்னா எவன் ஒருவன் அப்படிங்கிறது கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.